உங்களை குணப்படுத்தவும் உங்கள் மேலே உள்ள அக்கறையிலையும் தான் நான் பேசுகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சாதான் நான் பேச வர்றது எல்லாமே உங்களுக்கு நியாயம்னே தெரியும். இன்னைக்கு ஆன்லைன் மீட்டிங்க்கு நீங்கள் எப்படி வரணும்னு நான் சொல்ல போகிறேன். இதை நீங்கள் சரியான வகையில் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சந்தோஷம். எதையுமே நெகட்டிவாக புரிஞ்சுக்கக்கூடிய மனிதர்களை என்னை பற்றி ராங் அண்டர்ஸ்டாண்ட் ஒருத்தர் பண்ணிட்டா அவங்கள்ட்டலாம் ஆர்கியூ பண்ணவே முடியவே முடியாது. என்னைக்கு ரைட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களோ அன்றைக்கி வாங்கன்ட்டு போயிட வேண்டியதுதான். என்ன செய்ய முடியும்? நம்மளை பற்றி ஒருத்தர் தப்பாக அவராக புரிஞ்சுக்கிட்டாருன்னா அவரோட கற்பனையில் உள்ள நம்மளை அவர் தப்பாக தான் எப்பயுமே ஃபீல் பண்ணுவார். ஏன்னா நான் என்னோடய ரியாலிட்டி தெரியணும் அப்படின்னா என்கிட்ட பேசணும், பழகுனா தான் தெரியும். நான் எவ்வளோ நல்லது பண்ணுறேன், எவ்வளோ பொறுமையாக இருக்கேன், எத்தனை மக்களை காப்பாற்றுறேன் அப்படிங்கிறதெல்லாம் பழகுனா தான் தெரியும். இன்றைக்கி ஆன்லைன் மீட்டிங் வரக்கூடிய நீங்கள் ஒரு ஃப்ரூட்டை தேர்ந்தெடுக்கணும், அல்லது ஒரு சைவ உணவு, உங்களுக்கு பிடிச்ச ஒரு உணவை தேர்ந்தெடுத்து கொண்டுட்டு வரணும். அது சுவையான உணவாக இருக்கணும். சுவை இல்லாமல் சாப்பிடக்கூடாது. நல்ல சுவையாக, தரமாக, பொறுமையாக தயாரிக்கப்பட்ட உணவு. இப்போ நான் வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னா இது எல்லாரும் பார்க்குற வீடியோ கிடையாது. உங்கள் மேலே அக்கறை வச்சு உங்களுக்கு மட்டும் நான் அனுப்பியிருக்க வீடியோ. இது வேறு யாரும் பார்க்க முடியாது. இந்த வீடியோவை நம்ம பயிற்சி குழுவிலேயே நான் வீடியோக்கள் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த பயிற்சி வீடியோக்கள் யாரும் பொதுவாக பார்க்க முடியாது. பயிற்சிக்கு வர்றவங்க மட்டும்தான் பார்க்க முடியும். இப்போ இன்றைக்கி நடக்க போகிற பயிற்சியே 5 நிமிஷம் தான். அதுக்கு இப்போ நான் 1/2 மணி நேரம் பேசி உங்களுக்கு வீடியோ பதிவு பண்ணுறேன். எவ்வளோ அக்கறை இருக்கிறதுனால நான் உங்களுக்கு இதெல்லாம் செய்கிறேன். குரூப்பில் இருக்கக்கூடிய நீங்கள் மிக துல்லியமாக கடைபிடிங்க. இன்றைக்கி இரவு பயிற்சிக்கு வரும் பொழுது ஆன்லைன் மூலமாக பயிற்சி நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கலந்துக்கிறீங்க. ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு பயிற்சி நடக்க போகுது. இப்போ ஆப்பிள் கொண்டு வர்றீங்கன்னா தோல் சீவி கொண்டு வரணும். இப்போ இட்லியோ ஒரு கெட்டி சட்னியோ தோசை பூரி இது மாதிரி ஆயில் ஃப்ரைடு ஐட்டம்ஸ், ட்ரை ஐட்டம்ஸ் கூடாது. கூழ்மமான உணவுகள் கொண்டு வரலாம். இப்போ அதுக்காக கூழ் கஞ்சி எல்லாம் காய்ச்சி அவசரமாக நம்ம மீட்டிங்க்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் தயார் பண்ணி கொண்டு சுட கொதிக்க வச்சுக்கிட்டு இருந்து அதை வாயில் அள்ளி ஊற்றினா வாய் வந்து போயிடும். அப்படிலாம் கொண்டு வரக்கூடாது. நான் சொன்ன உடனே சாப்பிட்ற பதத்தில் அந்த உணவு இருக்கணும். சைவ உணவு சுட கொதிக்க வச்சு இறக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. பயிற்சி நடந்துக்கிட்டு இருக்கும்போது வெண்டைக்காய் பொரியல் பண்ணிட்டுலாம் இருக்கக்கூடாது. இந்த சுண்டக்காத்தனமான வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது. ஆப்பிள் வாங்கினா காசு இல்லைன்னு கஞ்சத்தனமெல்லாம் ஏலப்பாட்டெலாம் பாடக்கூடாது. ஒரு நோய் ஒருத்தருக்கு குணமாகணும்னா முதல்ல நல்ல மருத்துவ முறைகளை அணுகி, நல்ல உணவு முறைகளை அணுகி ஃபாலோ பண்ணணும். ஒரு நோயாளி தன்னுடைய நோயை குணப்படுத்திக்கிறதுக்கான முதல் தகுதி அவர்கிட்ட பணம் இருக்கணும். காசு இல்லைன்னா குணப்படுத்த முடியாது. காசு வேணும், செலவாகும் தான். காசு தான் ஃபஸ்ட்டு. காசு இல்லைன்னா குணமாகாது. மாதுளை வாங்க காசு ஆகும், வாழைப்பழம் வாங்க காசு ஆகும், கொய்யாக்காய் வாங்க காசு ஆகும். செலவு பண்ணணும். இடுப்பில் காசை முடிஞ்சிட்டே இருக்கக்கூடாது, இறக்கணும். எல்லாமே இலவசமாக கிடச்சிடாது உங்களுக்கு. அப்படி இலவசமாக கிடைச்சாலும் அது நிலைக்காது. எந்த ஒன்று நீங்கள் இலவசமாக பெறுகிறீர்களோ அந்த ஒன்றின் மீது உங்களுக்கு மதிப்பு இருக்காது. அந்த ஒன்றை நீங்கள் எப்பயுமே நீங்கள் அதை மதிக்க போகிறதும் இல்லை, அதை எடுத்துக்க போகிறதும் இல்லை. அது நிலைக்காது. முழுசாக இலவசமாக பெற்ற ஒன்று அது நிலைக்காது. அதுக்கு தான் இலவச பயிற்சியில் நான் அவங்கள்ட்ட சில நேரம் 1 ரூபி குருதட்சணை கேட்பேன், சில நேரம் 100 ரூபாய் எடுத்து சாமிகிட்ட வச்சுருங்கம்பேன், சில நேரம் 100 ரூபா ஜிபே பண்ணுங்கம்பேன், சில நேரம் உங்களுக்கு குருதட்சணை கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஜிபே பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். இல்லை என் பேரை சொல்லி ஒரு கோயிலில் 500 ரூபா அன்னதானம் எழுதுங்க. நம்ம நடத்துகிற இலவச பயிற்சிக்கு குருதட்சணையாக என் பேரில் ஒரு 200 ரூபா, 500 ரூபா, 2000 ரூபா, 3000 ரூபா நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஒரு இடத்துல போய் ஒரு கோயிலில் போய் அன்னதானத்துக்கு எழுதிடணும். என் பேரில் எழுத வேண்டியதில்லை. என் பேரை மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் உங்கள் பேரில் எழுதலாம். இப்படிலாம் ஒரு குரூப்புக்கு சொல்லுவேன். உங்கள் குரூப்புக்கு நான் குருதட்சணையாக என்ன சொல்கிறேனோ அதை நீங்கள் செய்யுங்க. இலவசமாக எது பெற்றாலும் அது நிலைக்காது. குரூப்பில் உட்காந்துக்கிட்டு கிறுக்குத்தனமாக லூசுத்தனமாக உட்காந்துக்கிட்டு ஆப்பிள் வாங்க காசு இல்லைன்னு பஞ்சப்பாட்டு பாடுறத நிறுத்துங்க. நிறைய பேர் அப்படி பாடுறீங்க. வீடியோ பார்க்குற உங்களை சொல்லலை, இந்த வீடியோ பார்க்குற சில நபர்கள் அப்படி இருப்பாங்கன்னு சொல்கிறேன். நம்ம பயிற்சிக்குள்ள சில நபர்கள் அப்படி இருக்கிறாங்க. இடிபாடுகளில் சிக்கிக்கொண்டு அலறினால் எப்படி அலறுவார்களோ, எரிமலை வெடித்து சிதறுவதை கண்ணால் பார்த்தால் எப்படி அலறுவார்களோ, சுனாமி கண் முன்னே அந்த ராட்சத அலைகள் வந்தால் எப்படி அலறுவார்களோ, அப்படி அலறாங்க. மாதுளம்பழம் வாங்கு அப்படின்னா விலை விற்கட்டுமே, இருக்கட்டுமே, காசு கொடுத்து வாங்க, உழைச்சி போய் சம்பாரித்து வாங்குங்க.
நோய் சரியாகணும்னா முதல்ல காசு வேணும். ஒரு பேஷண்ட்டுக்கு முதல் தகுதி காசு தான். காசு இல்லாமல் குணப்படுத்த முடியாது. அந்த நோயினுடைய தன்மையை புரிஞ்சுக்கணும், சரியான நிபுணரை அணுகணும், அதுக்கப்புறம் வழிமுறைகளை கடைப்பிடிக்கணும், சரியாயிடலாம். அவ்வளோதான். இந்த மெத்தடு ஃபாலோ பண்ண உங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்க நான் இருக்கேன். நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறீங்களே நிறைய பேர். நான் ரொம்ப மெயினாக கண்டிஷன் பண்ணுறதே சூரிய உதயம், சூரியன் மறைவு, அப்புறம் சன் ஷேடோ நைட்டு. நீங்கள் வந்து தூங்குறீங்க அப்படின்னா அது இரவு, அது பகல் அப்படிங்கிறத பிரித்து புரிஞ்சுக்கிறதுக்கே சூரியன் தான் உதவி செய்யும். மதியம் போய் நான் ஏன் படம் எடுக்க சொல்கிறேன் உங்களை, நிழல் படம் உச்சி வெயிலில் நைட்டு உறங்கும் போது தான் உங்களுக்கு தெரியும். பாடி வந்து சூரியன் வந்து ஸ்கேன் பண்ணிக்கும், நைட்டில் நிம்மதியாக உறங்க வைக்கும். உடம்புக்கும் கண்ணால் நீங்கள் பகல்னு பார்த்தீங்கன்னா பிரெயின் வந்து அதை விடிஞ்சிருச்சு, நைட்டுன்னு கண்ணால் பார்த்து தான் நைட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது நம்மளுடைய பிரெயினுக்கு கண்ணால் பார்த்து செய்திகள் அனுப்பும். சூரியனும் நம்மளை பார்த்து ஸ்கேன் பண்ணிக்கும், நம்மளை வந்து காப்பாற்றும். அதுதான் சன்ரைஸ் பார்க்க சொல்கிறது, சன் செட்டு பார்க்க சொல்கிறது, மதியம் போய் நிற்க சொல்கிறது. நைட்டு நல்லா தூக்கம் வரும். 12 மணிக்கு போய் நின்று வெயிலில் நின்று நிழல் படம் போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பணும். சூரிய உதயம் அனுப்பணும்னா எரிச்சல் வருது, அனுப்பணும். அதான் சட்டம், அதான் என் கட்டளை. நான் திமிரா பேசுகிறேங்கிறீங்க, அப்படி பேசுகிறேங்க. என்ன அத்தை அப்படி பேசுகிறேன், ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறேன். உங்களை இதுவரையும் யாரும் கண்டிச்சது இல்லை. அப்படி கண்டிச்சாலும் எல்லாரையும் விட்டு நீங்கள் துண்டிச்சு போயிட்டீங்க. தாய் தப்பேன் கண்டிச்சாலே கேட்கல. நான் கண்டிப்பேன், நான் கண்டிஷனாக இருப்பேன், அப்படி தான் சொல்லுவேன். ஒருத்தர் வியாதின்னு என்கிட்ட வந்தாங்கன்னா அவங்களுக்கு குணமாகாமல் போச்சுன்னா அது எனக்கு அவமானமாக நான் நினைக்கிறேன். என்னுடைய மான பிரச்சனையாக நான் நினைக்கிறேன். ஒருத்தர் என்கிட்ட பிரச்சனைன்னு வந்தாங்கன்னா அவங்கள நான் உடம்பு பிரச்சனைன்னு இல்லை, எந்த பிரச்சனையும் நான் தீர்த்து வச்சிருவேன். எந்த பிரச்சனை, இது நிலத்தகராறா, வாய் தகராறா, கணவன் மனைவி பிரச்சனையா, ஆண்மை பிரச்சனையா, குழந்தைமை பிரச்சனையா, தைராய்டா, முடி வளரலையா, எல்லாம் தீர்த்து வைப்பேன். சொத்து பிரச்சனை தீரலையா, தீர்த்து வைப்பேன். உயிரெழுதுறதுல பிரச்சனையா, டைவர்ஸ் வாங்குறதுல பிரச்சனையா, பணம் சம்பாதிக்கிறதுல பிரச்சனையா, பிஸ்னஸில் பிரச்சனையா, கடன் வாங்கி கடன் கட்ட முடியலையா, அதில் பிரச்சனையா, என்ன பிரச்சனை உங்களுக்கு நான் தீர்த்து வைப்பேன். என்கிட்ட எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குது. அதே நேரத்தில் ஃபாலோ பண்ணாதான் நான் சொல்லி தருவேன். இல்லைன்னா என்கிட்டருந்து அவ்வளோ ஈஸியாக நீங்கள் எதையும் பெற முடியாது. ஃபாலோ பண்ணால் தருவேன், அவ்வளோதான். இல்லைன்னா நான் கொடுக்க மாட்டேன். நான் ஏன் தரணும்? பொக்கிஷமான தகவல்கள் என்கிட்ட இருக்குது, யார்கிட்டையும் இல்லாத தகவல் என்கிட்ட இருக்குது. உங்களை எப்படி சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற மெயின் இன்ஃபர்மேஷன் பேங்க்னா உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் தீர்க்கறதுக்கான மிகச்சிறந்த அறிவார்ந்த ஆயுதங்கள், மிகச்சிறந்த கருத்துகள், மிகச்சிறந்த நல்ல விஷயங்கள் என்கிட்ட இருக்குது. நான் சொன்னால் உடனே அதை செஞ்சிங்கன்னா பிரச்சனை தீர்ந்துடும். கோர்ட்டு கேஸ் முடியலையா, ஒரு ஃபோன் அடித்தா போதும், தீர்த்து வச்சிருவேன். ரொம்ப ஈஸியாக உட்காந்த இடத்துலேருந்து முடிச்சிடலாம், தீர்த்தரலாம். இன்னைக்கு நைட்டு பயிற்சிக்கு வரும் பொழுது உணவோடு வாங்க. ரொம்ப கரெக்டாக பயிற்சி துல்லியமாக ஆரம்பிப்பேன். முதல் 5 நிமிடத்தில் பயிற்சி முடிஞ்சிடும், அவ்வளோதான், ஸ்டாப்பு. அந்த உணவு நல்ல பிளேட்டில் வச்சு, அது பழங்களாக இருக்கட்டும், பழங்கள் 4 பழங்கள் சொல்லியிருக்கேன். இல்லை பேரிக்கையெல்லாம் வேண்டாம், இந்த 4 பழங்கள் தான் கரெக்டு. 4ல் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வந்துடணும், வந்து உட்காந்துருங்க. வீடியோ ஆன் பண்ணிடுங்க. வீடியோ ஆன் பண்ணலாம், கருப்பு கட்டமாக தெரியும் ஆன்லைனில். என் கஷ்டம் எனக்கு தெரியும், யாரையுமே பார்க்காம எப்படி தான் நான் பேசுகிறேன். உங்கள் முகத்தை பார்த்து தான் எனக்கு பேச்சே வரும். உங்களுக்கு தெரியும் நல்லது பண்ண வரேன். முகத்தை மறைச்சிக்கிட்டு ஏன் ஒளிஞ்சு தனியாக எங்கேயோ கிடக்குறீங்க? வாக்கிங் போயிட்டு பேசுகிறது, நடந்துக்கிட்டு பேசுகிறது, ஓடிக்கிட்டு வீடியோ பார்க்குறது, வீட்டில் சமையலோட பார்த்துட்டு பார்க்குறது. உங்களை காப்பாற்றிக்க நீங்கள் வரீங்க, நான் டெய்லி பேசுகிறேன், உங்களுக்காக நான் சொல்லித்தரேன். வேலை இருக்குங்கிறீங்க, நானும் தான் என் வேலையை பூரா விட்டுட்டு பேசுகிறேன். வயக்காட்டில் வேலை ஆகையில் ஹெட்ஃபோனை போட்டு யார் ஃபோன் அடித்தாலும் பேசுகிறேன். என்கிட்ட பேசுகிறவங்களாம் கேளுங்க, நான் ஏதாவது வேலை தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். களப்பறிக்கையில் பேசுவேன், மரம் வெட்டையில் பேசுவேன். இப்போ 3 நாளாக மரம் வெட்டி நிலம் சீர்திருத்தம் பண்ணி கல் பொறுக்கி போட்டு வேலை தான் பார்க்குறேன். நானும் எனக்கு வேலை இல்லையா? இதே நேரம்
உலக சைவ மாநாட்டில் பேசணும், கல்வி அமைச்சரோட நினைவாட்டில் பயிற்சி ப்ரோக்ராம் போகணும், பெரிய பெரிய முதலாளிகள் பயிற்சியில் கூப்பிடுவாங்க, பெங்களூரு, காஞ்சிபுரம், சென்னை, மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, இலங்கைன்னு ட்ராவல். அங்கங்கே விஐபிஸுக்கு ட்ரைனிங். காலர் ஏ, காலர் பி, ப்ளூ கலர் ஜாப், சி கிளாஸ், டி கிளாஸ், ஏ கிளாஸ், பி கிளாஸ்ன்னு எல்லா கிளாஸிஃபிகேஷன் பீப்புளுக்கும் ட்ரைனிங். ஏசி ஹாலில் ட்ரைனிங். 5000 மாணவர், 7000 மாணவர், 10,000 மாணவர்னு ட்ரைனிங். தரையில் இறங்கி நிலத்துலையும் வேலை செய்ய முடியும் எனக்கு. அப்படி போட்ட சட்டை கசங்காமல் இருந்து ஏசி ஹாலில் வேலை ஆக்கும் தெரியும் எனக்கு. எல்லாம் பண்ணுவோம். நான் மட்டும் இந்த வேலை இல்லாமல் இருக்கேனா? ஜாதகம் பார்க்குறேன். எவ்ரி செகண்ட் ஃபோன் வந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற ஃபோனுக்கு ஃப்ளைட் மோடில் வச்சுட்டேன். மற்ற ஃபோனை சைலண்டில் வச்சு குப்பரை கவுத்து வச்சுருக்கேன். இப்போ வீடியோ பதிவு பண்ணி முடிச்சோன்னா நான் அடுத்து அது பேசணும். நான் மட்டும் இந்த வேலை இல்லாமல் இருக்கேன். டிஸ்டன்ஸு ஹீலிங் பண்ணுறேன். சில பேர் எமர்ஜென்சி ஃபோன் அடிப்பாங்க, நேரடியாக போய் ஹீல் பண்ணுவேன். சில பேர் நான் இருக்கிற இடத்துக்கே வந்துடுவாங்க, அவங்களுக்கு ஹீல் பண்ணுறேன். இடம் வைக்கல, லேண்டு டிஸ்பியூட்டும்பாங்க, அது ஒத்து கொடுக்கணும்னா. உங்களுக்கு ஒரு குடும்பம் ஒரு பிரச்சனை, எனக்கு கோடிக்கணக்கான குடும்பம் கோடி பிரச்சனை. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் பிரச்சனையும் என் பிரச்சனையை எடுத்து நான் தீர்த்து வைப்பேன். உங்களுக்கு ஒரு பத்திரிக்கை வரும், கல்யாணம் காது குத்துனா மாதத்துக்கு. எனக்கு ஒரு நாளைக்கு 2000 பத்திரிக்கை வரும். எத்தனை போகிறது, எத்தனை அட்டன் பண்ணுறது? நீங்கள் என்கிட்ட வேலை இருக்குங்கிறீங்க. நான் பிஸியா, நீங்கள் பிஸியா? என்கிட்ட வந்து வேலை இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஒரு செகண்டோட காரில் ட்ராவல் பண்ணுற டைம் கூட நான் ஃப்ரீயாக இருக்க மாட்டேன். 4 பேருக்கு நல்லது பண்ணணும், பேசுவோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பேன். ஆன்லைன் மீட்டிங் கார் ட்ராவல்லே நடத்துவேன். ஃபோன் பண்ணாங்கன்னா ப்ளூடூத் கனெக்ஷன் மட்டும் அட்டன் பண்ணி பேசிகிட்டே போவேன். ஒரு செகண்ட் கிடைச்சாலும் சரி மக்களுக்கு நல்லது பண்ண தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஐ எம் எ மெஜிஷியன், ஸ்பீடு மேத்ஸ் ட்ரைனர், ஃபுட்டு கிரியேட்டர், ஃபுட்டு எக்ஸ்பிளைனர், நேச்சர் ஃபுட்டை பயிற்சி கொடுக்குறேன். இயற்கை உணவு தயாரிப்பு பயிற்சி. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஸ்பிரிச்சுவலி ராமாயணம், மகாபாரதம் எந்த கான்செப்ட் கொடுத்தாலும் மக்களுக்கு ஸ்பிரிச்சுவல் கோவில் கும்பாபிஷேகங்கள் வர்ணனை செய்வது, கோவில்களுக்கெல்லாம் வந்து ஆன்மீக சொற்பொழிவுகள் கொடுக்கறது, பல இடங்களுக்கு அழைப்பாங்க. ஃபவுண்டேஷனுங்கிறது, மக்கள் சேவைங்கிறது இப்போ நம்ம ஆரம்பித்து ரன் பண்ணுறோம். இது இல்லாமல் தனியார்கள் நிறைய பயிற்சிகள் கூப்பிடுவாங்க. பட்டிமன்றம் நடத்துகிறேன், பட்டிமன்ற நிகழ்ச்சிகள் நிறைய நடத்துகிறேன். அதெல்லாம் ஃபவுண்டேஷனில் இருக்கிறவங்களுக்கு அது தெரியாது. அது என்னுடைய தனிப்பட்ட ஒர்க்கு, தனிப்பட்ட வேலைகள். ஜாதகம் பார்க்குறது, மேஜிக்கு, பட்டிமன்றம், தனி சொற்பொழிவுகளுக்கு போகிறது, நினைவாற்றல் பயிற்சிகளுக்கு போகிறது, இதெல்லாம் வந்து ஃபவுண்டேஷன் சாராத வேலைகள். ஃபவுண்டேஷன்னா மக்களுக்கு குணப்படுத்துறது, உடலில் இருக்கக்கூடிய வியாதிகளை, பிரச்சனைகளை சரி பண்ணுறது, குணப்படுத்துறது, எல்லாரையும் குணப்படுத்தி கொடுப்பேன். இது ஃபவுண்டேஷன் சார்ந்த வேலை, மக்கள் சேவைக்கான பணி, இலவச பயிற்சி. எல்லாரும் உடம்பை இலவசமாக குணப்படுத்தலாம். இது ஃபவுண்டேஷன் ஒர்க்கு. நிறைய மைண்டு கிளாஸஸ் எடுப்போம். நிறைய தனியார் என்னையை கூப்பிடுவாங்க. அதுமாதிரி மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ், மணி மேனேஜ்மெண்ட், மணி மேக்னெட் கோர்சஸ். ஒரு கம்பெனி எம்எல்எம் மார்க்கெட்டிங் இருக்கும், என்னை கூப்பிடுவாங்க, நான் போய் பயிற்சி நடத்துவேன். அதுக்கு அவங்கவுங்க என்ன ரெமுனரேஷன் கொடுக்கணுமோ கொடுப்பாங்க. ஒரு கல்லூரியில் போய் நான் வந்து ஓப்பனிங் செரமனி, புது பேட்ச் மாணவர்கள் வருவாங்க, அவங்கள இன்வைட் பண்ணி நான் போய் பேசணும். 2000 பேரை உட்கார வச்சுருவாங்க. நான் போய் அவங்க வாழ்க்கை எதிர்காலத்தை பேசணும். பள்ளி ஆண்டு விழா, கல்லூரி ஆண்டு விழா, இதெல்லாம் கெஸ்ட்டாக கூப்பிடுவாங்க. அங்கே போய் பேசணும். அவங்கவுங்க அந்தந்த கல்லூரி நிர்வாகத்தால் என்ன ரெமுனரேஷன் முடியுமோ அது கொடுப்பாங்க. தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள நுழைகிறதுலேருந்து அந்த கோவிலை பற்றி 2 நாள் நான் ட்ரைனிங் கொடுப்பேன். 2 நாள் அங்கே அட்லீஸ்ட் ஒரு நாள் வேணும், அதிகபட்சம் 2 நாள் என் கூட இருந்தால் மிகச்சிறந்த செல்வ வளக்கு பேரமாக கொண்டு வந்துடுவேன். டூரிஸ்ட் கைடு நான், சாதா டூரிஸ்ட் கைடு இல்லை, ஒரு கோவில்களையும் சக்தியை உணர வைக்கக்கூடிய நபர் நான். நீங்கள் ஸ்ரீரங்கம் வாங்க, நெல்லையப்பர் கோயில் வாங்க, எந்த கோயிலை நீங்கள் சொன்னாலும் அந்த கோயிலை பற்றி 1 நாள் 2 நாள் நான் பேசுவேன்.
நான் நேருக்கு நேராக சொல்கிறேன், உங்களை எந்த கோயிலையும் நீங்கள் இது வரைக்கும் எனர்ஜி ரிசீவ் பண்ணதே இல்லை. என் கூட ஒரு தடவை வாங்க, நான் ரிசீவ் பண்ண வைக்கிறேன். நீங்கள் கூப்பிட்றதுக்கு நான் வரமாட்டேன், நான் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் வரணும். நான் டேட் அனௌன்ஸ் பண்ணுவேன், நம்ம வாட்ஸ்அப் குரூப்பு, டெலிகிராமு, ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு இதிலெல்லாம் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். அது நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும், எப்போ நான் எங்கே ட்ராவலில் இருக்கேன் அப்படின்ட்டு பார்க்கணும். தஞ்சை பெரிய கோயிலில் செல்வவள குபேர யோக பயிற்சிக்கு வரக்கூடிய நபர்களுக்காகவே ஸ்பெஷலாக அங்கே ஒரு முருகன் கோயில் இருக்குது. அந்த கோவிலுக்கு வரவழைச்சு மிகச்சிறந்த அது ஒரு சிற்பம், ஒரு ஓவியம், அதெல்லாம் வந்து அந்த பரதநாட்டியங்கள், ஒரு சுவாமி சிலைகளும் நமக்கு என்ன அர்த்தத்தை சொல்லுது, இதெல்லாம் சொல்லி கொடுத்து அந்த அங்கே இருக்கக்கூடிய மரங்கள், தலவிருட்சம் இருக்கும்ல, அதெல்லாம் சொல்லி நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுவோம். சரி, நம்ம இன்னைக்கு பேச வந்தது இந்த வீடியோ என்னென்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன செய்யணுங்கிறது தான். நல்ல பிளேட்டு உணவு தயாரிச்சுட்டு வந்துடுங்க. உங்களுக்கு பிடிச்ச சைவ உணவோடு வாங்க. ரொம்ப சூடாக கொண்டு வந்துடாதீங்க, ஆனால் சுட தான் இருக்கணும், சூடு இருக்கணும். அதே போல் பழங்களாக இருந்தாலும் நல்லா கட் பண்ணி சாப்பிட்ற பக்கத்துக்கு கொண்டு வந்துடுங்க. கொய்யாப்பழம்லாம் விதை நீக்கி வரணும். இன்றைய பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான பயிற்சி. உங்கள் வாழ்நாளில் இப்படி ஒரு பயிற்சி நீங்கள் பார்த்துருக்கே மாட்டீங்க. இன்றைக்கி நடக்க போகிற பயிற்சி நல்லா இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா 2.5 கோடி நான் தரேன் உங்களுக்கு. 2.5 கோடி இந்தியன் ரூபி, 2.5 கோடி நான் தரேன் உங்களுக்கு. ஒரு நபர் சொல்லிட்டாலும் போதும், எல்லாருக்கும் 2.5 கோடி தரேன். இன்றைய பயிற்சியில் நான் எதுவும் புதுசாக கற்றுக்கல, இது கொஞ்சம் கூட நல்லா இல்லை, இந்த பயிற்சிக்கு அவ்வளோ பில்டப் கொடுத்தீங்க, இதுக்காக எங்களை வர சொன்னீங்க, இது ஒரு ஆன்லைன் மீட்டிங்கா, ஒரு ஆள் சொன்னா கூட வந்து கலந்துக்கிற அத்தனை பேருக்கும் 2.5 கோடி ஆஃபர். யாரு சொல்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் 2.5 கோடி இல்லை, அத்தனை பேருக்கும் ஆஃபர் 2.5 கோடி. அத்தனை பேருக்கும் நான் தரேன். அவ்வளவு சிறப்பா இருக்கும் பயிற்சி. சும்மா இல்லை, அனுபவ ரீதியா, அறிவியல் ரீதியா, ஆன்மீக ரீதியா மக்களை குணப்படுத்தின தெம்புல சொல்றேன். எனக்கு கோபமும் இல்லை, திமிரும் இல்லை, ஆணவம் இல்லை, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம், குணப்படுத்தின அனுபவம். நான் பேசுகிற ஒரு வார்த்தைக்கு பின்னாடியும் கோடிக்கணக்கான மக்கள் குணமானவர்கள் இருக்கிறார்கள். அந்த உறுதி 2.5 கோடின்னு சொல்கிறேன்னா அதுக்கு காரணம் என்ன? அதில் அவ்வளோ விஷயம் இருக்குது, அவ்வளோ கருத்து இருக்குது, அவ்வளோ ஒரு உணர்வு இருக்குது. இன்றைய பயிற்சிக்கு வந்தால் தெம்பு வரும், ஆரோக்கியம் வரும், தூக்கம் வரும், மன ஆற்றல், உடல் ஆற்றல் எல்லாம் வரும். சிங்கம் போல இருப்பீங்க, சக்தி பெருகும், நீங்கள் ஒரு சக்திமானாக மாறுவீங்க. ஆற்றல் அள்ளி கடக்கும், உங்களுக்கு அள்ளி தெளிக்கும் ஆற்றல். சீக்கு, வியாதி, நோய் விட்டு ஓடி போயிடும். பிரம்மாண்டமா பிரமிப்ப தெறிக்க விடும் அன்னைக்கு. அப்படி இருக்கும் பயிற்சி. நீங்க நான் சொல்றதெல்லாம் நல்லதுக்கு தான் சொல்றேங்கிறத முதல்ல மனசுல உருவாக்குங்க. ஆன்லைன் மீட்டிங்ல வீடியோ ஆஃப் பண்றீங்களா? உத்தரக்கிரியை பத்திரிகைன்னு செத்து போன பிறகு 16வது நாள் உத்தரக்கிரியை பத்திரிகைன்னு அடிப்பாங்க. 16 நாள் காரியம் கர்மாதிக்கு பத்திரிகை அடிப்பாங்க. அந்த பத்திரிகையோட கார்னர்ல பார்த்தீங்கன்னா கருப்பா இருக்கும். இல்லைன்னா என்ன செய்வாங்கன்னா இங்கு வச்சு அந்த கார்னரை மட்டும் ஒரு முக்கோணமா அப்படி அந்த பத்திரிகையில கருப்பாக்கி தான் கொடுப்பாங்க. இப்பெல்லாம் வாட்ஸ்அப்ல அனுப்பிடுறீங்க, இல்லை ஃபோன் பண்ணி சொல்லிடுறீங்க, இல்லைன்னா சாவுக்கு வாரீங்க, வந்தது 3 நாள் 5 நாள் எல்லாம் லீவு கிடைக்கலன்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் காரியத்தை அப்படியே பேசி வச்சு அப்படியே 5 குடும்பம் சேர்ந்து அப்படியே முடிச்சிடுறீங்க. நான் சொல்றதெல்லாம் 80s கிட்ஸு 90s கிட்ஸு அந்த ஆட்களுக்கு புரியும், 2K கிட்ஸுக்கு புரியாது. 2010க்கு பிறகு பிறந்தாலும் கூட புரியாது. நான் சொல்றது 2010க்கு முன்னாடி வரைக்கும் கூட தெரியும். இந்த மாதிரி ஒரு பத்திரிகை கொடுப்பாங்க, அதில் கருப்பாக அடிச்சிருக்கோம். பத்திரிகையுமே ஃபுல்லாக கருப்பில் தான், ஒயிட்ல கருப்பு இதில் தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கருப்பாக அடித்த மாதிரி கருப்பு கருப்பாக எல்லாரும் பாக்ஸாக தெரிவிங்க. எனக்கு ஆன்லைன் மீட்டிங்கில், ஜூம் கிளவுட் மீட்டிங்கில் கருப்பு கருப்பாக தெரியும். எனக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். யார்கிட்ட பேசுறேன்னே தெரியாமல் நான் பேசிக்கிட்டு இருப்பேன். உங்கள் முகத்தை பார்த்து அதில் ஒரு ரியாக்ஷன் இருந்து நான் சொல்லித்தரக்கூடிய பயிற்சிக்கு சில நேரம் சிரிப்பாக இருக்கும், சில நேரம் சிந்தனை வரும்போது அப்படி கேட்பீங்க. அது பார்க்கும்போது இன்னும் நிறைய சொல்லணும்னு தோணும். நல்லது நகைச்சுவை காட்சி வரும்போது கைத்தறி நல்லா சிரிச்சுட்டு இருப்பீங்க, சந்தோஷமா அவ்வளோ சிரிப்பீங்க. இன்னும் 2 ஜோக் வரும், இன்னும் 2 நகைச்சுவைகள் சொல்லணும்னு தோணும். சில நேரம் சீரியஸாக இருக்கும், அப்படியே சீரியஸாக உட்காந்து இதை வாட்ச் பண்ணிட்டே இருப்பீங்க. சீரியஸாக
சில நேரம் நான் சொல்லும்போது சே இவ்வளவு நாளா மிஸ் பண்ணிட்டேமே, தென்றல் சொல்றது சரிதானே அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு உண்டாகும். அதெல்லாம் நான் பார்க்கணும். அதுக்கு பேர் முகம். முகத்தில் அதெல்லாம் பார்க்கணும், ரியாக்ஷன்ஸ் பார்க்கணும். அப்போதான் பேச முடியும். ஆஃப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நான் ஏன் கருப்பு கட்டத்திட்ட பேசணும்? உங்கள் முகத்தை காட்டாமல் இருந்தீங்கன்னா ஆன்லைன் மீட்டிங்கில் நான் ஆஃப் பண்ணி அடிச்சுட்டு பேசினேன் அப்படி இருக்கும். இந்த வீடியோவில் நான் ஆஃப் பண்ணிட்டேன், என் முகமே தெரில, என்ன பண்ணுவீங்க? அதனால் வீடியோ ஆன் பண்ணுங்க. நான் சொல்லும்போது சாட் பண்ணுங்க, மற்ற நேரங்களில் சாட் பாக்ஸில் சாட் பண்ண வேண்டாம். எப்போ வேணாலும் எனக்கு ஃபோன் பண்ணலாம். ஃபோன் பண்ணிங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணி பேசும்போது என்ன காரணத்துக்காக நீங்கள் பேசுனீங்கிற ரீசன் எனக்கு சொல்லணும், அவ்வளோதான். ஃபோன் எடுத்து நான் கேட்பேன், எதுக்குமா ஃபோன் அடிச்சிங்க, காரணம் சொல்லணும், அவ்வளோதான். சும்மா ஃபோன் பண்ணேன், ரிங்கு விட்டு பார்த்தேன், இந்த சேட்டையே பண்ணக்கூடாது. எனக்கு ஒன்ஸ் நீங்கள் ஃபோன் பண்ணி நான் எடுக்கலைன்னா எப்போ வேணாலும் நான் திரும்ப உங்களுக்கு கூப்பிடுவேன், நிச்சயமாக நான் கூப்பிடுவேன். எனக்கு ஃபோன் பண்ணி நான் எடுக்கலைன்னா ஃபோனை நீங்கள் கையில் வச்சுருக்கணும். நான் ஃபோன் பண்ணால் எடுக்காமல் இருக்காதீங்க. அப்போ இவங்க கண்டுக்காதவங்கன்னு அப்புறம் நான் முடிவு பண்ணிடுவேன். அப்புறம் நீங்கள் ஃபோன் பண்ண நான் எப்பயுமே எடுக்காமல் போனாலும் சூழ்நிலை. சில பேருக்குலாம் வந்து பிளாக் பண்ணுற நிலைமையே வரும். அதனால் நீங்கள் மக்களே எனக்கு ஃபோன் பண்ணீங்க அப்படின்னா நான் திரும்ப உங்களுக்கு கூப்பிடுவேன். உடனே கூப்பிடணும்னு தெரியாது, அது ஒரு அரை மணி நேரம் கழிச்சோ அல்லது அரை நாள் கழிச்சோ கூட கூப்பிடலாம். நான் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன், இந்த வீடியோ எடுக்கிற ஒரு 20 நிமிஷம் அரை மணி நேரத்துக்கு நான் உங்கள்கிட்ட பேச முடியாதுல்ல. இந்த வீடியோ நான் பதிவு பண்ணக்கூடிய நேரத்தில் நான் இப்படி ஏதாவது நான் சொன்னேன் ஃப்ளைட் மோட்டில் வச்சுருக்கேன், செல்லெல்லாம் சைலண்டில் போட்டு குப்பரை வச்சுருக்கேன்னு. ஏன் திருப்பி வைக்கல? ஃபோன் வருது தெரியும், அங்கங்கே நான் பார்த்துருவேன். அது ஃபோன் வருதுன்னு பார்த்துட்டு திரும்ப அதை எடுத்து நான் அதை அட்டன் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கும். அதனால நான் குப்பரை வச்சுருக்கேன். ஒரு நாடு மட்டும் இல்லை, உலக நாடுகள் எல்லாத்துக்கும் டைரக்ட் தரோம். என் செல்ஃபோன்லாம் எடுத்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கலாம், அவ்வளோ மெசேஜ் இருக்கும். அத்தனைக்கும் ரிப்ளை பண்ணணும், வாட்ஸ்அப் கால் பேசணும், டைரக்ட் கால் பேசணும், ஜூம் கால் பேசணும், டெலகிராமில் பேசுவாங்க, டெலகிராமில் நான் பேசணும், ஆடியோக்கள் பதிவு பண்ணணும், மெசேஜ் டைப் பண்ணுவாங்க, அதுக்கு நான் மெசேஜில் ரிப்ளை பண்ணணும், டைரக்ட் கால் பேசுவாங்க. இது இல்லாமல் கன்சல்டிங், கவுன்சிலிங் பண்ணுறேன், கன்சல்டிங் பண்ணுறேன், டைரக்ட் ஹீலிங் பண்ணுறேன். அது இதே தாண்டி ஃபுட் தெரப்பி, பாத சிகிச்சை, பாதத்தில் விரல வச்சு அழுத்தினா எல்லா சீக்கும் குணமாயிரும். ஃபுட் தெரப்பி பண்ணுறேன். சில பேர் மசாஜ் தெரப்பி கேட்பாங்க, ஃபுல் பாடி மசாஜ் பண்ணியாச்சுன்னா 1 வருஷத்துக்கு உடம்பு அதுவே இந்த வண்டியெல்லாம் கலட்டிட்டு நல்லா தொடச்சிட்டு திரும்ப மாட்டினா அப்படி இருக்கும். அப்படி ஆயில் மசாஜ், ஃபுல் பாடி மசாஜ், டேப்பிங் தெரப்பி, பிராணி ஹீலிங், அக்கு ப்ரெஷர், காது அக்கு பஞ்சர், தலை அக்கு பஞ்சர் எல்லாம் பண்ணுறேன். யாருக்கு என்ன தேவையோ. சில பேருக்கு நானே முடிவு பண்ணுவேன், உங்களுக்கு வருமா இருந்தால் நல்லா இருக்கணும் வருமா. சில பேருக்கு அக்கு பஞ்சர் தேவைப்படும். அக்கு ப்ரெஷர்னா விரல் வச்சு அழுத்தி அது வந்து பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு வந்து ரொம்ப சக்தி கொடுத்து அவங்களை டெவலப் பண்ணுறது. பஞ்சர் அப்படின்னா அக்கு பஞ்சர் அப்படிங்கிறது நீடில் போடுவோம், இந்த பாயிண்ட்ஸ் பார்த்து நீடில் போடுவோம். பர்மா, அக்கு பஞ்சர் இதெல்லாம் வந்து ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்கும். அந்த டச்சிங் தெரப்பீஸ், அந்த அவங்கள ட்ரீட் பண்ண விதங்கள் வந்து வேற வேறையாக இருக்கும். எல்லாம் ஓரளவுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். இறைவழி மருத்துவம், இயற்கை மருத்துவம், இதெல்லாம் ஃபாஸ்டிங் குரூப்ஸ் இருக்கு, அவங்களுக்கு பயிற்சி நடத்தணும். எவ்வளோ வேலை பாருங்க. நீங்கள் என்னவோ பிஸிங்கிறீங்க, யார் பிஸி? நான் பிஸியா நீங்கள் பிஸியா? இந்த வீடியோ இன்னொரு தடவை போட்டு பார்த்துட்டு ஃபுல்லாக கேட்டு இன்னொரு தடவை சொல்லுங்கள் என்கிட்ட வந்து நீங்கள் பிஸின்னு. நான் வேலையாக இருக்கேன் அப்புறம் பேசுகிறேங்கிறீங்க என்னைய பார்த்து. யார் வேலையாக இருக்கா? நான் வேலையாக இருக்கேன்னா நீங்கள் வேலையாக இருக்கீங்களா? என்னோட பெரிய ஆளா நீங்கள்? என்னோட பெரிய பிஸியா நீங்கள்? இது என்ன? நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்துட்டு போங்க, எனக்கு தேவை உங்கள் வியாதி. என்னை விட பெரிய ஆளான்னா பணத்தில் உங்களை கேட்கல, என்னை விட பெரிய ஆளான்னா வயசில் உங்களை கேட்கல, என்னை விட பெரிய ஆளானா அறிவில் உங்களை கேட்கல. நீங்கள் அறிவில் என்னோட பெரிய ஆளாக இருக்கலாம், வயதில் என்னோட பெரிய ஆளாக இருக்கலாம், பணங்காசில் என்னோட பெரிய ஆளாக இருக்கலாம், பீப்புள் கம்யூனிகேஷனில் என்னோட பெரிய ஆளாக இருக்கலாம். சரி, நீங்கள் பெரிய ஆள் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆமாங்க, நீங்கள் பெரிய ஆள் தான், ஒத்துக்கிறேன். நீங்கள் பெரிய ஆள் தாங்க வச்சுக்கோங்க, நீங்கள் பெரிய ஆள் தான், என்னை விட நீங்கள் பெரிய ஆள் தான், சூப்பர். உங்க பிரச்சனை தீர்ற வரைக்கும் நான் தான் பெரிய ஆளு. கடவுளே, ஆண்டவா, உங்க பிரச்சனைக்கான சொல்யூஷன் என்கிட்ட இருக்கு. உங்க பிரச்சனை தீர்ற வரைக்கும், அதாவது பெரிய ஆளுன்னா உடனே கொழுப்புல சொல்றேன், என்னென்னமோ சொல்லுவீங்க ஆணவத்தில், அப்படி சொல்ல வரல. உங்க பிரச்சனையை விட நான் பெரிய ஆளு,
நல்லா விளங்கிக்கங்க. உங்கள் பிரச்சனை எனக்கு சின்னது, உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் பிரச்சனை பெருசு. நான் தான் பெருசு, நான் தான் பெரிய ஆள். உங்கள் பிரச்சனையை விட நான் பெரிய ஆள். உங்கள் பிரச்சனையை நான் தீர்த்துருவேன். அப்போ உங்கள் பிரச்சனையை நான் தீர்க்கிறேன்னா உங்கள் பிரச்சனையை தீர்க்கிற வரைக்கும் நான் தான் பெரிய ஆள். இப்போ புரியுதா? நான் பெரிய ஆளா நீங்கள் பெரிய ஆளான்னு கேள்வி கேட்டதுக்கு தென்றல் எப்பயுமே ஓப்பனிங்கில் எப்படி பேசுகிறாருன்னு பார்க்கக்கூடாது. அதை ஓப்பன் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணும்போது க்ளோசிங்கில் ஒரு ஃபைனல் டச் கொடுப்பாரு. அதை யோசிக்கணும். நான் சொல்கிற எதையுமே ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு தாட்டு பாசிட்டிவாக வேலை செய்யும், அப்படி புரிஞ்சுக்கணும். செகண்ட் தாட்டு தான் தப்பாக வேலை செய்யும். தென்றல் இது ஏன் செய்யணும், அதை ஏன் செய்யணும், நமக்கு ஏன் சொல்லிட்டு இருக்கணும், நமக்கு ஏன் வீடியோ அனுப்பணும், 5 நிமிஷம் பேசப்படுறதுக்கு வரையும் 1/2 மணி நேரம் வீடியோ இப்போ அனுப்பியிருந்தாரு. இப்படிலாம் யோசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, மண்டை கரப்ட் ஆயிரும். ஒரு தடவை யோசிச்சா யோசிச்சுக்கிட்டே இருந்தால் அதுக்கு பேர் குழப்பம். யோசிச்சா முடிவு வந்துடும், யோசிச்சுக்கிட்டே இருந்தால் முடிவு வராது. முடிவு நம்ம தான் எடுக்கணும். முடிவு கொண்டு வரணும். பண்ணலாமா வேணாமா, செய்யலாமா வேணாமா, டீ குடிக்கலாமா வேணாமா, ஜூஸ் எடுக்கலாமா வேணாமா, பண்ணலாமா வேணாமா, வேணாமா பண்ணலாமா வேணாமான்னா நாசமா போச்சு. எங்கேருந்து பண்ணுறது? இப்படி புலம்பிக்கிட்டே கிடக்க வேண்டியதான். ஃபாலோ பண்ணுறேன்னு. இந்த வருஷம் வந்தேன் ஐயா முடியலை, அடுத்த வருஷம் வரேன். அடுத்த வருஷம் வந்தேன் ஐயா முடியலை, அதுக்கு அடுத்த வருஷம் வரேன். இந்த வருஷம் வந்து முடியல, அடுத்த வருஷம் வந்து முடியல, அதுக்கு அடுத்த வருஷம் வந்து முடியல, ரிப்பீட்டு அடுத்த வருஷம். இப்படி மாறி மாறி வந்துக்கிட்டே இருந்தா இது என்னது? இன்னைக்கு சிறப்பான தரமான பயிற்சி இருக்கு. உணவோட வாங்க. நான் சொன்னால் செய்யணும், சொல்கிறத மட்டும்தான் செய்யணும். சொல்கிறதுக்கு மேலேயும் செய்யக்கூடாது, சொல்கிறதுக்கு கீழேயும் செய்யக்கூடாது. சொன்னால் சொன்னபடி சொன்னதை கேட்டு அப்படியே செய்யணும். செய்யுங்க. நல்ல உணவாக கொண்டு வாங்க, சந்தோஷமாக வாங்க, வீடியோ ஆன் பண்ணுங்க, யாரும் இல்லாத இடத்துல தனிமையில் உட்காருங்க. முடிஞ்சா வாய்ப்பு இருந்தால் ஹெட்ஃபோனோட வாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் சொல்கிறேன். நான் மட்டும்தான் உங்களை காப்பாற்ற முடியும். நீங்கள் சொல்கிறத கேட்கல அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் வருவீங்க, அன்னைக்கு காப்பாற்றுறேன். அவ்வளோதான், அன்னைக்கு காப்பாற்றுறேன். 2084 வரைக்கும் நான் உயிரோடு இருப்பேன். 2084 2084 வரைக்கும் நான் உயிரோடு இருப்பேன். அந்த நாளுக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம். ஒன்றும் நான் உயிரோடு இருக்கிறதுக்குள்ளே வந்துருங்க, இல்லை நீங்கள் உயிரோடு இருக்கிறதுக்குள்ளே வந்துருங்க. நீங்கள் இன்னைக்கு வந்தாலும் சரி, நாளைக்கு வந்தாலும் சரி, 10 நாள் கழிச்சு வந்தாலும், 10 வருஷம் கழிச்சு வந்தாலும் சரி, எப்போ வந்தாலும் சரி, நான் யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டேன். வந்தா வாங்க, வராட்டி போங்க, அவ்வளோதான். வந்தா உங்களுக்கு நல்லது, வராட்டி எனக்கு நல்லது. வந்தா உங்களுக்கு உடம்பு சரியாக போகுது, குணமாக போகுது. வரலன்னா எனக்கு தொண்டை தண்ணி மிச்சம், எனக்கு பேச்சு மிச்சம், நேரம் மிச்சம், அவ்வளோதான். நல்லா விளையுங்க. வந்தா உங்களுக்கு நல்லது, வராட்டி எனக்கு நல்லது, அவ்வளவுதான். என்னைக்கு வாரீங்களோ அன்னைக்கு நான் பேசிக்கிறேன். அது என்னங்க எல்லாரும் வாங்க வாங்கன்னு தானே சொல்லுவீங்க, நீங்க வந்தாவா வராட்டி போங்கிறீங்களே அப்படின்னா எனக்கு ஆளு தேவையில்லை, கூட்டம் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. எனக்கு கூட்டம் தேவைதான். என்ன கூட்டம்? கடைபிடிக்கிறவங்க கூட்டம். 10 பேர் இருந்தாலும், 100 பேர் இருந்தாலும், 1000 பேர் இருந்தாலும் நச்சுன்னு கடைபிடிக்கிற ஆளா இருக்கணும், சொல்றத கேட்கிற ஆளா இருக்கணும், செய்யற ஆளா இருக்கணும். அவ்வளவுதான். விரட்டணும்ல நோயை, அப்படி விரட்டி விடணும்ல. ஃபாலோ பண்ணாதான் முடியும். எல்லாம் முடியாது. அதனாலதான் வந்தவங்க வரட்டி போங்கிறேன். சரி வரலன்னு போயிட்டாங்க, அப்புறம் 10 வருஷம் கழிச்சு வருவாங்கல்ல. இன்னும் 10 வருஷம் கழிச்சு நான் யார் வச்சு ட்ரைனிங் பண்றது? இன்னைக்கு என்னை விட்டு பிரிஞ்சு போறவங்க இன்னும் 10 வருஷம் கழிச்சு வருவாங்க. அவ்வளோதான். இப்போ எனக்கு ஆள் வேணுமா இல்லையா? நம்மளும் பேசணும், சொல்லிக் கொடுக்கணும். அன்னைக்கு 10 வருஷம் கழிச்சு இன்னும் கொஞ்சம் அப்டேட்டாக இருப்பேன், அன்னைக்கு சொல்லிக் கொடுக்கணும். இதோட சூப்பராக கூட அன்னைக்கு குணப்படுத்தலாம். இன்னைக்கு நீ இப்போ உடனே கேட்டு, ஓ இன்னும் 10 வருஷம் கழிச்சு இன்னும் நல்லா பண்ணுவீங்களா? அப்போ நாங்கள் இன்னைக்கு போயிட்டு 10 வருஷம் கழிச்சு வரோம், ஐயோ உயிரே இருக்காது, வியாதி முத்தி போயிடணும் 10 வருஷம் கழிச்சு. நான் 10 வருஷம் கழிச்சு வார ஆளுக்கு சொன்னேன், உங்களுக்கு இன்னைக்கு ஃபாலோ பண்ணணும்னு தோணிச்சுல, இன்னைக்கு நைட்டு வாரீங்க, பயிற்சிக்கு வாரீங்க, ஆன்லைனுக்கு வாரீங்க, வந்து உட்காடுறீங்க, ஃபுட்டோட வர்றீங்க, இல்லை ஃப்ரூட்ஸோட வர்றீங்க, ரெடி டு ஈட்டில் வரணும், சாப்பிட்ற மாதிரி வரணும், வந்து உட்காரணும், சூப்பராக ரெடி பண்ணிட்டு வரணும், யாரும் இருக்கக்கூடாது, நீங்கள் சாப்பிட்றத யாரும் பார்க்கக்கூடாது, எனக்கு நேராக உட்காரணும், வீடியோ ஆன் பண்ணணும். இன்னைக்கு ஒரு ட்ரைனிங் இருக்குது, 5 மினிட்டு தெறிக்க விடுறேன். நிச்சயம் நீங்கள் வாரீங்க. பயிற்சி முடிச்சோன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில், நம்ம டெலிகிராம் குரூப்பில், நம்ம ஃபேஸ்புக்கில், நம்ம யூடியூப்பில் பயிற்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் கொடுக்குறீங்க. பயிற்சி முடிஞ்ச பிறகு கமெண்ட். இப்போ இந்த வீடியோவுக்கு இந்த வீடியோ வேறு யாரும் உங்களை தவிர பார்க்க முடியாது. இந்த லிங்க் நான் அனுப்புனா தான் பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் யாருக்காவது இந்த லிங்கை அனுப்பி வச்சிங்கன்னா அவங்க பார்க்கலாம்.
அதுவும் இப்போ தான் பார்க்கலாம், இன்னைக்கு தான் பார்க்கலாம். அப்புறம் லாக் பண்ணிடுவேன். லாக் இது இன்னைய பயிற்சிக்காக நான் உங்களுக்கு அனுப்புறது தானே. அப்புறம் லாக் பண்ணிடுவேன். பார்க்க முடியாது. இன்னொரு தடவை பார்க்கணும்னா இப்போயே பார்த்துருங்க. உடனே பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு, நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த வீடியோ பற்றினா கமெண்ட் எழுதுங்க. இந்த வீடியோவுக்கு கீழே உங்கள் குரூப் பேர், உங்கள் பேர், உங்கள் லீடர் பேர் எழுதிட்டு இந்த வீடியோ பற்றின கமெண்ட் என்ன தோணுதோ எழுதுங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட். இன்னைக்கு வாரீங்களா வரலையா அதை எழுதுங்க. அப்புறம் இந்த வீடியோ நான் பயிற்சி ஒன்றும் கொடுக்கல, வாங்கன்னு இன்வைட் பண்ணியிருக்கேன். எப்படி வரணுங்கிறத சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் இதில் என்ன தெரிஞ்சிட்டீங்கன்னு ஒரு கமெண்ட் எழுதுங்க. என்ன உங்களுக்கு என்ன தோணுதோ எழுதுங்க. ஒரு 4 வரி எழுதி வைங்க. நீங்கள் 4 வரி எழுதினா தான் இதை ஹவு டு ரிசீவ், மக்கள் நான் சொன்னதை சரியாக எடுத்துக்கொண்டார்களா, தவறாக புரிந்து கொண்டார்களா, எப்படி மக்கள் எடுத்துக்கொண்டார்கள் அப்படிங்கிறது எனக்கு தெரியணும் இல்லை. அதனால உங்களோட கமெண்ட் நான் கேட்குறேன். அவ்வளோதான். கமெண்ட்லாம் ஒன்று உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பேன். நான் சில பேர்லாம் சொல்லுவாங்களே படிக்க மாட்டேன். நான் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பேன். யார் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன். நான் குழந்தை மாதிரி என்னை டீல் பண்ண உங்களுக்கு தெரியலை. நான் என்ன செய்யறது? நான் ஒரு சோட்டா பாய், சின்ன பிள்ளைண்ணா. சும்மா பேச்சு தான், சும்மா ஏதாவது பெரிய ஆள் மாதிரி. அது என்ன தேவனை பேசிக்கிட்டு இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு தெரியாத ஒன்றை நான் பேசிக்கிட்டு இருக்கிறதுனால நீங்கள் சில பேர் தென்றலுக்கு நிறைய தெரியுது அப்படிலாம் சொல்கிறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இவ்வளோதான். சின்ன பிள்ளை, நான் குழந்தை, ஈஸியாக நான் டீல் பண்ணலாம். குரூப்பில் 2 ஃபோட்டோ பதிவு பண்ணிங்கன்னா அப்படியே உங்களுக்கு விசுவாசியாக மாறிடுவேன். தங்கமாக சிரிச்சுக்கிட்டு இருப்பேன். ஆன்லைன் டெய்லி மீட்டிங் வீடியோ ஆன் பண்ணிட்டீங்கன்னா போதும், எனர்ஜி ஆயிடுவேன், சூப்பராகிடுவேன். அவ்வளோதான். நான் சொன்னதை செஞ்சீங்க, ஐயோ உருகி உங்களுக்காக வேலை பார்ப்பேன். உங்கள் வியாதியை தீர்த்துட்டு தான், உங்களுக்கு நல்லது பண்ணிட்டு தான் அடுத்த வேலைன்னு உசுரை கொடுத்து உங்களுக்கு வேலை செய்வேன். உயிரை கொடுத்து உங்களுக்கு வேலை செய்வேன். எத்தனை தடவை நீங்கள் போன் அடிச்சு படித்தாலும் நான் சலிக்காமல் உங்கள்கிட்ட இன்பமாக, அன்பாக, அமைதியாக, கூலிங்காக பேசுவேன். ஃபாலோ பண்ணலை படம் எடுத்துருவேன். ஃபாலோ பண்ணலை, நான் 3 நாளாக குரூப்பில் எந்த போஸ்டிங்கும் பண்ணலை அப்படின்னீங்க, அவ்வளோதான். பாம்பு கொத்துற மாதிரி அப்படியே கொத்திடுவேன். அப்போதான் நான் வில்லனாகவே மாறுறேன். ஐ ஆம் எ ஹீரோ, ஐ ஆம் எ வில்லன். 2 நான் தான். நைட்டு வாங்க, சிறப்பான தரமான பயிற்சி உங்களுக்கு காத்திருக்கிறது. நல்லா இருப்பீங்க நீங்கள். நான் உங்களுக்கு நல்லது பண்ணுறேன், உங்களை நான் காப்பாற்றுறேன்.